நம்ம உடம்புல பச்சை குத்தியாச்சுன்னா அது வாழ்நாள் முழுவதும் இருக்கு. அந்த மையில் ஏதாவது சிறப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. மனிதனுடைய உடலில் ஒரு சிறப்பான வீரன் இருக்கார். அந்த வீரனால தான் வாழ்நாள் முழுவதும் அந்த பச்சை நம்மளுக்கு அழியாமலே இருக்குது. அது யார், அந்த வீரன் என்ன செய்கிறாரு அப்படின்றதையும், பச்சை குத்துதலோட வரலாறு ரொம்பவே பல சுவாரஸ்யங்கள் நிறைஞ்சது. அதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்குது. அதை கேட்கும்போது உங்களுக்கு உள்ளூர பயம் ஏற்படுத்தலாம். அதை என்னன்னு தெரிஞ்சுக்குவோம். அது மட்டும் இல்லை, பச்சை குத்துதலில் என்ன நன்மைகள் இருக்குது, என்ன தீமைகள் இருக்குன்னு இன்றைக்கி முழுவதுமாக பச்சை குத்துதல் பற்றி தெளிவாக தெரிஞ்சுப்போம். முதல்ல இதனுடைய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டால் எந்த மனுஷன் கண்டுபிடிச்சான், எந்த நாட்டில் கண்டுபிடிச்சான் அப்படிலாம் எதுவும் கிடையாது. பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு இருந்தேவும் பல்வேறு இடங்கள்ல இருந்து பல்வேறு காலகட்டத்தில் மனிதர்கள் இதை பயன்படுத்தியிருக்காங்க. நம்ம கடைசியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி வோட்ஸி த ஐஸ்மேன் அப்படின்ற ஒரு மனிதன் கிட்டத்தட்ட 61 இடங்களில் பச்சை குத்துதல் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த மனுஷன் இந்த பச்சை குத்துதலில் அழகுக்காக பயன்படுத்தியிருக்கானா அப்படின்றதுல மிகப்பெரிய கேள்விக்குறி. இப்போ தான் நம்ம அழகுக்காக பயன்படுத்துகிறோம், ஆனால் அப்போது இதை பல நோக்கங்களுக்காக பயன்படுத்தியிருக்காங்க. அந்த மனிதன் இதை எதுக்காக பயன்படுத்தியிருக்கான் அப்படின்னா தன்னுடைய வலியோட நிவாரணைக்காக பயன்படுத்தியிருக்கான். இதை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 61 இடங்களில் பச்சை குத்துருக்காங்க. இது உடம்புல முக்கியமாக மூட்டுகள் இருக்கிற பகுதியில், அதுவும் அக்கு பஞ்சர் எந்த இடத்துல அதெல்லாம் பண்ணுவாங்களோ அதே இடத்துல இந்த பச்சை குத்தல் நடந்திருக்கு. அதனால இந்த மனுஷன் வலியை குறைக்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. வோட்ஸி த ஐஸ்மேன் இந்த மனுஷன் தான் உங்களுக்கு உள்ளூரை பயம் ஏற்படுத்தக்கூடிய அந்த மனுஷன். அதை நம்ம கடைசியாக பார்க்கலாம். கிமு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே எகிப்திய பெண்கள் நிறைய பேர் பச்சை குத்துதல் பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பாக மார்பு பகுதிகள்லையும் வயிற்று பகுதிகள், தொடை பகுதிகள், இந்த பகுதிகளில் இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதுவும் கர்ப்பிணி பெண்கள் வயிற்று பகுதியில் வலை போன்ற அமைப்பில் பச்சை குத்திருக்காங்க. இது எதுக்காக குத்தப்பட்டிருக்கும் அப்படின்னா கர்ப்பிணி பெண்கள் அவர்களுடைய வயிறு வளர வளர இந்த பச்சையுமே ஸ்ட்ரெச் ஆகி அது வலை போன்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். இதன் மூலமாக இந்த குழந்தையை இது காக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி சொல்லுது. அப்புறம் கிரேக்கர்கள், ரோமானியர்களுமே பயன்படுத்தியிருக்காங்க. ஆனால் இவர்கள்லாம் எதிர்மறையான மனிதர்களுக்கு இந்த மாதிரி பச்சை குத்தி விட்டுறதை இந்த மாதிரி பயன்படுத்தியிருக்காங்க. இந்த மாதிரி பச்சை குத்துறதுக்கு நிறைய வரலாறு நிறைய இடத்துல இருந்து கிடைச்சிருக்கு. சரி, முதல்ல இந்த பச்சை குத்துதல் இதனுடைய அறிவியல் என்னன்னு பார்த்துடலாம். இதையுமே ஒரு கதை மாதிரியே பார்த்துடலாம். முதல்ல நம்ம உடம்புல 3 அடுக்கு தோல் இருக்கும். மேலடுக்கு, நடு அடுக்கு, அடி அடுக்கு. மேலடுக்குக்கு வந்து எபிடெர்மிஸ்ன்னு பேர், நடு அடுக்குக்கு வந்து டெர்மிஸ்ன்னு பேர், உள்ளடுக்கு வந்து ஹைப்போடெர்மிஸ்ன்னு பேர். இப்போது மேலாக அதாவது எபிடெர்மிஸில் வந்து பச்சை குத்துறாங்க அப்படின்னா இது வந்து 30 நாளுக்கு ஒருக்க இந்த நம்மளோட மேல் தோலில் இருக்கிற செல்கள் எல்லாமே இறந்து போய் உதிர்ந்து போயிடும். அதனால் மேலே பச்சை குத்த முடியாது, குத்துனாலும் 30 நாளாக போயிடும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டெர்மிஸ் பகுதியில், அதாவது நடுப்பகுதியில் குத்துறாங்க. இதுவே அடிப்பகுதியில் குத்துறாங்க அப்படின்னா அடிப்பகுதியில் உடல் உள்ளுறுப்புகளுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தலாம். அது மாதிரி உள்ளுக்குள்ளே ஏதாவது பிரச்சனையை உண்டாக்கலாம். இந்த நடுப்பகுதி ரொம்ப பாதுகாப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் பச்சை குத்துதல் நடக்குது. அங்கே தான் அந்த மைய பதிய வைக்கிறாங்க. சரி, இப்போ ஊசி எடுத்து நச்சுன்னு குத்தி உள்ளுக்குள்ளே மைய செலுத்திட்டாங்க. உடம்புக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா இப்போதான் ஹீரோ என்ட்ரி, அதாவது வெள்ளையணுக்கள். அவர் பேர் மேக்ரோபேஜ் அப்படின்றவர். இவரோட வேலை என்னன்னு முதல்ல பார்த்தலாம். அதாவது நம்ம உடம்புல வைரஸ், பாக்டீரியா, இந்த மாதிரி நுண்ணுயிர்கள், வேறு அந்நிய பொருட்கள் எது வந்தாலுமே முதல்ல போய் அவங்கள யாருன்னு பார்க்குறதேவும் இந்த மேக்ரோபேஜ் தான். இது பார்த்துட்டு இப்போ ஒரு வைரஸே உள்ளே வந்திருந்தாலும் உடனே இது தேவையில்லாத ஒரு அந்நிய பொருள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரஸை சுற்றி முழுவதுமாக நின்று அதை முழுங்கிடும். இந்த விழுங்கிய அந்த வைரஸை பல பகுதிகளாக உடைச்சி அதை செமிச்சிடும். செமிச்சது மட்டும் இல்லை, செமிச்சிட்டு என்ன பண்ணும் அப்படின்னா அதனுடைய ஒரு பகுதியை எடுத்துகிட்டு போய் அதை டி செல் அப்படின்ற ஒரு பகுதிக்கு போய் காட்டும். அந்த டி செல் வந்து பி செல்லுக்கு காட்டும். இந்த மாதிரி காட்டுறதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இந்த மேக்ரோபேஜ் வந்து இங்கே பாரு, இந்த மாதிரி ஒரு வைரஸ் இருக்கான், இவன் இப்படிப்பட்டவன், இவன் இப்படி இருப்பான், இந்த மாதிரி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டி செல்லுக்கு காமிச்சு கொடுக்கும். அடுத்த முறை இந்த வைரஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா இவனை விட்டுறவே கூடாது அப்படின்றதுக்காக இந்த ஒரு வேலையை பார்க்கும். குறிப்பாக தடுப்பூசிகள் போடுறது இந்த மாதிரி ஒரு முறையில் தான் நடக்குது. இப்போது அம்மையே இருக்குது அப்படின்னா அது வரக்க காரணமான அந்த வைரஸ் எடுத்து வீரியமற்ற அந்த வைரஸாக அதை மாற்றி அதை உடம்புக்குள்ளே அனுப்புவாங்க.
அதை உடனே இந்த மேக்ரோபேஜ் பார்த்து அதை பாதியாக செரித்து அதை வந்து T செல்லுக்கிட்ட போய் காமிச்சு கொடுத்துரும். இந்த மாதிரி வைரஸ் இருக்குது, இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை இப்படி எதிர்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துரும். இப்படி ஒரு செயல்பாட்டில் தான் இந்த தடுப்பூசிகள் எல்லாமே செயல்படுது. சரி, இப்போ மேக்ரோபேஜ் என்ன செய்யும் அப்படின்னா, அதாவது அந்த மை உள்ளே வந்துருச்சு, உடனே போய் அதையுமே என்னன்னு பார்த்து இது ஒரு அந்நிய பொருள், சரி இதை விழுங்கி செமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விழுங்க ஆரம்பிக்கும். ஆனால் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த உள்ளே செலுத்துகிறாங்களா அந்த மை வந்து சாதாரண மை கிடையாது. இதனுடைய பகுதி பொருட்கள் வந்து பெரிய பெரிய அளவுகளாக இருக்கும். இப்போ நம்ம பேனால இங்க் ஊற்றுறோம்னா அந்த மை, மற்ற எல்லா சார்களுமே எடுத்துக்கிட்டோன்னா சின்ன சின்ன மூலக்கூறுகளாக இருக்கும். அதெல்லாம் உள்ளே போச்சு அப்படின்னா மேக்ரோபேஜ் சமைச்சிட்டு விட்டுரும். ஆனால் இந்த பச்சை குத்துதலுக்கு அந்த மை வந்து அதனுடைய பகுதி பொருட்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். உடனே அதை போய் இந்த மேக்ரோபேஜ் முழுங்க முடியாமல் முழுங்கிடும். முழுங்கின பின்னாடி அதை உடைச்சி செமிக்க முடியாது. அதனால என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த மேக்ரோபேஜ் எல்லாமே சூழ்ந்து இந்த மையை முழுவதுமாக செரிக்கவும் முடியல. ஆனால் இந்த மையை உடம்புக்கு வேறு பகுதிக்கு பரவ விடக்கூடாது அப்படின்னு தோல் பகுதியில் அதே இடத்துல வச்சு இந்த மையை எல்லாத்தையுமே லாக் பண்ணி அங்கேயே நிப்பாட்டிடும். அதனால இந்த மையை வெளியவும் போக முடியாது, உள்ளுக்குள்ளேயும் போக முடியாது. இந்த மேக்ரோபேஜ் பிடிச்சி அங்கேயே நிப்பாட்டிடும். அது மட்டும் இல்லை, இந்த மேக்ரோபேஜோட வாழ்நாள்னு எடுத்துக்கிட்டோம்னா இது சில மாதங்கள்ல இருந்து 1 வருடங்கள் வரைக்கும் கூட வாழலாம். அது வரைக்குமேவும் இந்த மையை பிடிச்சி தான் உடம்புக்குள்ளேயே வச்சுட்டு அங்கேயே இருக்கும். அந்த மேக்ரோபேஜ் இறந்து போச்சு அப்படின்னா புது இளம் மேக்ரோபேஜ் வரும். அது உடனே இதனுடைய வேலையை பார்க்கும். இப்படி வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு மேக்ரோபேஜுமே வந்து அந்த மையை வேறு எங்கேயுமே போக விடாமல் அங்கேயே பிடிச்சு வச்சுருக்கிறதுனால தான் நம்மளுடைய வாழ்நாள் முழுவதும் பச்சை எங்கேயுமே போகிறது கிடையாது, அங்கே தான் இருக்குது. நம்ம ஒரு சின்ன பச்சை குத்தினாலுமே அது வாழ்நாள் முழுவதும் இருக்குது. அப்போது என்ன உள்ளே நடந்துகிட்ருக்கு, நமக்காக வெள்ளையணுக்கள் உயிரை கொடுத்து போராடி அடுத்த தலைமுறைகளுமேவும் அந்த மையை உள்ளே போக விடாமல் வெளியே வர விடாமல் நம்மளுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வந்துடக்கூடாதுன்னு அங்கே பாதுகாத்துட்டு இருக்கு. சரி, இந்த பச்சை குத்துறதுல இருக்கிற தீமைகள் என்னன்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு நோய் இருந்து அதே ஊசி எடுத்து இன்னொருத்தவங்களுக்குமே பஞ்ச் பண்ணி இந்த மாதிரி பச்சை குத்துறாங்க அப்படின்னா, இவருக்கு ஏதாவது ஒரு HIV இல்லாட்டி ஹெப்படைட்டிஸ் B, C இந்த மாதிரி நோய்கள் இருந்துச்சு அப்படின்னா இவருக்கு ஊசி குத்தும் பொழுது அது இவருக்கு வந்துடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறையா நோய் தொற்றுகள் வந்து பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. இது இந்த ஊசி மூலமாக பரவுறது. அதனால தான் இரத்த வங்கிகளில் நீங்கள் பச்சை குத்திருந்தீங்க அப்படின்னா ஒரு 6 மாதத்துலேருந்து ஒரு 12 மாதம் வரைக்கும் நீங்கள் இரத்த தானம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில விதிமுறைகள்லாம் இருக்குது. சரி, இது மட்டும்தான் பிரச்சனையா அப்படின்னா அது மட்டும் இல்லை. ஒவ்வொரு சிலருக்கு இது ஒவ்வாமையை ஏற்படுத்தலாம். பச்சை குத்தின பின்னாடி அவங்களுக்கு அலர்ஜி வரலாம், இல்லாட்டி உடம்புல தடிப்பு ஏற்படலாம், பல பிரச்சனைகள் உண்டாக்கலாம். அதுலேயும் குறிப்பாக சிவப்பு கலர் அந்த நிறமிகள் வந்து மனிதர்களுக்கு நிறையவே பிரச்சனைகள் கொடுக்கக்கூடியதாக ஆய்வுகள் சொல்லுது. அப்புறம் ஒவ்வொரு சிலருக்கு MRI ஸ்கேன் எடுக்கும் பொழுது அந்த பச்சை குத்தின இடத்துல ஒரு சில அசௌகரியங்கள் கூட ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்க தான் செய்யுது. சரி, இப்போ நான் பச்சை குத்திட்டேன், அதை நான் லேசர் ட்ரீட்மெண்ட் மூலமாக அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே அந்த மாதிரி லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது கூட மறுபடியும் உங்களுக்கு ஒவ்வாமை பிரச்சனை இந்த மாதிரி அலர்ஜிகள் கூட உண்டாகலாம். சரி, இந்த லேசர் ட்ரீட்மெண்ட்னால இந்த பச்சை குத்துறல் எப்படி அது மறைஞ்சு போகுது அப்படின்னா, இங்கே அதே வீரம் தான். அதாவது நம்ம உடம்புல மேக்ரோபேஜ் அந்த மையை முழுவதுமாக விழுங்கி வச்சுருக்கோம், அதனால் உடைக்க முடியாது, அதனால் அது அப்படியே இருக்கும். லேசர் ட்ரீட்மெண்ட்டில் என்ன நடக்கும் அப்படின்னா, அவங்க லேசர் மூலமாக அந்த மையை வந்து அதனுடைய பகுதி பொருட்களை வந்து முழுவதுமாக உடைச்சி விட்டுருவாங்க, சின்னதாக தோள்களாக பிரித்து விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும், மேக்ரோபேஜ் அதை முழுமையாக செரிச்சு விட்டு மறுபடியும் அதனுடைய ஒரு பகுதி பொருட்களை எடுத்து வச்சு ஊராக திரிய ஆரம்பிச்சிடும் உடம்புக்குள்ளேயே. லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணும்பொழுது நம்மளுடைய உடம்புல இந்த பச்சை குத்தல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிக்குது. சரி, இதெல்லாம் தீமைகள். நன்மைகள் ஏதாவது இருக்கா அப்படின்னா முக்கியமாக மன திருப்தி தான். அதாவது ஒரு சிலர் நம்பிக்கைகளுக்காக போடலாம், ஒரு சிலர் பாசத்திற்காக போடலாம், இந்த மாதிரி வேறு காரணங்களை வச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு சிலர் அலங்காரத்திற்காக போடலாம். இந்த மாதிரி பல பேர் பலதுக்காக பண்ணுறாங்க. ஆனால் இதெல்லாமே வெறும் மன அளவு திருப்திக்காக மட்டும்தான். ஆனால் உடல் அளவில் ஏதாவது நன்மைகள் இருக்கா அப்படின்னா, இது மருத்துவத்துறையில் ஒரு சின்ன நன்மைகள் உண்டாக்க தான் செய்யுது. என்ன அப்படின்னா, இப்போது கேன்சர் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணும்பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் ரேடியேஷன் கொடுத்து அதை க்யூர் பண்ணுவாங்க. அப்போது அந்த ரேடியேஷன் அதே இடத்துல கொடுக்கணும் அப்படின்றதுக்காக சின்னதாக அந்த இடத்துல ஒரு பச்சை கொடுத்துற மாதிரி ஒரு சின்ன டாட் வைப்பாங்க. அடுத்த முறையும் அதே பகுதியில் ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன மருத்துவ ரீதியாக சின்ன நன்மைகள் இருக்க தான் செய்யுது.
இதுதான் பச்சை குத்துதலோட அறிவியல். சரி, நம்ம அந்த பயமுறுத்துகிற அந்த மனுஷனுக்கு வருவோம். அதாவது வரலாறுல 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மனுஷன் 61 இடங்களில் பச்சை குத்திருந்தான்ல, அந்த மனுஷன் உடம்புல எப்படியெல்லாம் பச்சை குத்திருந்தான்னு தெரியுமா? ப்ளஸ் சிம்பிள் நிறையாவும் மைனஸ் சிம்பிள் நிறையாவும் இந்த மாதிரி பல குறியீடுகளாக பச்சை குத்திருந்தான். இது எதுக்கு இந்த மாதிரி குறியீடுகள் இருக்கணும்? இந்த மனுஷன் ஒருவேளை மந்திரம் தந்திரம் தெரிஞ்ச ஒரு மனுஷனோ, இந்த மனுஷன் ஒரு சபிக்கப்பட்ட மனுஷனோ அப்படின்னு சொல்லி பல தகவல்கள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்துருவோம். அதாவது 1991 தான் இந்த மனுஷனை கண்டுபிடிக்கிறாங்க. ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் ஒரு தம்பதியினர், ஆண் பெண் 2 பேருமே போய் மலையேற்றம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் பனிக்குள்ளே சிக்கி இறந்து போனது இவங்க கண்ணில் பார்க்குறாங்க. பார்த்தோன்னே ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த மனுஷன் சிக்கி இறந்து போயிட்டான் அப்படின்னு நினச்சி உடனே தகவல் கொடுக்குறாங்க. அங்கே வந்த இந்த மீட்பு குழுவினர் இதெல்லாம் பார்த்துட்டு, இல்லை இந்த மனுஷன் பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி சிக்கி இருக்கணும், உடனே அப்படியும் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஆராய்ச்சி பண்ணும்பொழுது தான் தெரியுது, இந்த மனுஷன் 5300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பனியில் சிக்கி இறந்து போயிருக்கான் அப்படின்னு. இந்த மனுஷன் மட்டும் இல்லை, இந்த மனுஷன் பயன்படுத்தின ஆடைகளுமே அப்படியே இருந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த மனுஷன் ஆட்டுத்தோல், அப்புறம் இன்னும் கரடி தோல், இதெல்லாமே இதனுடைய தோலெல்லாம் வச்சு தனக்கு ஆடையாக பயன்படுத்தியிருக்கான். அது மட்டும் இல்லை, தலையில் ஒரு தொப்பி, காலில் புற்களால் ஆன காலணி போட்டிருக்கான். அது மட்டும் இல்லை, ஒரு கோடாரியும் ஒன்று வச்சுருந்துருக்காரு, சில அம்புகளுமே வச்சுருந்துருக்காரு. இவர் ஆராய்ச்சி பண்ணும் பொழுது இன்னுமே நிறைய திடுக்கிடும் தகவல் வருது. என்ன அப்படின்னா, இவருடைய தோல் பகுதியில் ஒரு அம்பு தைக்கப்பட்டு அதை எடுத்திருக்காங்க. அப்போது இந்த அம்பு தாக்கப்பட்டிருக்கும், அதன் மூலமாக ரத்தம் அதிகமாக வெளியேறி இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த அம்பு தாக்கப்பட்டனால இவர் கீழே விழுந்து தலையில் அடிபட்டிருக்கும், தலையிலையும் பலத்த காயம் இருந்திருக்கு. இவருடைய மரணம் இந்த பலத்த காயத்தின், அதாவது தலையில் பட்ட அந்த அடினாலேயோ இல்லை இரத்தப்போக்கு அதிகமாக வெளியேறனால இந்த ஒரு 2 காரணங்களால் நிகழ்ந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சந்தேகப்படுறாங்க. அப்போது இவர் இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யார் கூடயோ சண்டை போட்டிருக்காரு அப்படின்னு தெரியுது. அது மட்டும் இல்லை, இறந்து போகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இவர் மாமிச உணவையும் சாப்பிட்ருக்காரு. அவருடைய வயிற்று பகுதியில் இதெல்லாமே தென்பட்டுருக்கு. இதெல்லாம் இவரை பண்ண ஆராய்ச்சியில் தெரிஞ்சது. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, ரெய்னர் ஹென் அப்படின்றவர் 1992, அதாவது 1991 அந்த மனுஷனை எடுக்கிறாங்க. 1992 ரெய்னர் ஹென் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் தான் அந்த மனுஷனை தொட்டு தடவி ஆராய்ச்சி பண்ண அந்த மனுஷர். இந்த மனிதர் அந்த ஓட்சி த ஐஸ்மேன், அந்த மனிதரை அவரை பற்றி பேசுறதுக்காக ஒரு மாநாடுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு கார் விபத்தில் சிக்கி இறந்து போயிடுறாரு. அப்புறம் 1993, அதாவது அதுக்கு அடுத்த வருஷம், அப்போது கார்பீட்ஸ்ன்ற ஒரு மனுஷன், அதாவது இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த ஓட்சி த ஐஸ்மேன் மலையில் சிக்கி இறந்து போனார்ல, அவரை தூக்குறதுக்கு உதவி பண்ணார், ஹெலிகாப்டர் மூலமாக தூக்குறதுக்கு உதவி பண்ணார். அது மட்டும் இல்லை, அவரோட முகத்தை எல்லாமே விலக்கி விட்டு அந்த பனியிலேருந்து வெளியே எடுக்கவும் உதவி பண்ணியிருக்காரு. அந்த மனிதர் இவரும் ஒரு மலையேற்ற வீரர் தான். அந்த மாதிரி மலை ஏறும்பொழுது பனிச்சரிவில் சிக்கி இறந்து போயிடுறாரு. அப்புறம் 1999 ரெய்னர் ஹோல்ஸ் அப்படின்றவர் இவர் இந்த ஓட்சி த ஐஸ்மேன் அந்த மனுஷனை வெளியெடுக்கும் பொழுது அதை வீடியோ பதிவு செஞ்சு அதை ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி ரெடி பண்ணி அதை வெளியிட்டதுமேவும் ஒரு சில நாட்கள்லேயும் பிரெயின் டியூமர் இறந்து போயிடுறாரு. அப்புறம் 2004 அந்த தம்பதியினர் போய் தானே கண்டுபிடிச்சாங்க ஒரு ஆண் பெண். அதில் ஆண் 2004 ஒரு மலையேற்றத்தின் போது, அதுவும் குறிப்பாக அதே மலை ஆல்ப்ஸில் அதே மலைக்கு போய் மலை ஏறும் பொழுது அந்த மலைச்சரிவில் சிக்கி 300 அடி பள்ளத்தில் உள்ள விழுந்து இறந்து போயிடுறாரு. அப்புறம் 300 அடியில் இவர் விழுந்து இறந்து போயிட்டார்ல, இவரை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டீம் ரெடி பண்ணி அந்த டீம் உள்ளே போய் இவரை கண்டுபிடிச்சி அவரை மீட்டுட்டு வர்றாங்க. அப்போது இந்த டீமோட ஒரு ஹெட் இருப்பார்ல, அவர் அதாவது 300 அடி பள்ளத்தில் விழுந்து இறந்து போனார்ல, அவரை தூக்கிட்டு இவர் இறுதி சடங்கெல்லாம் எல்லாருமே சேர்ந்து பண்ணும் பொழுது இந்த மனிதர் அதாவது அந்த மீட்பு குழுவில் இருந்த அந்த தலைவர் ஹார்ட் அட்டாக் இறந்து போயிடுறாரு. அப்புறம் 2005 ஒரு அறிவியல் ஆராய்ச்சியாளர், அதாவது இந்த ஓட்சி த ஐஸ்மேன் அந்த மனிதனுடைய உடைகளில் இருந்த இரத்தக்கரைகள் எல்லாத்தையுமே எடுத்து DNA ஆய்வு செய்த அந்த மனிதர் அந்த ஆராய்ச்சியின் முடிவை வெளியிடுறதுக்கு சில நாட்களுக்கு முன்னாடி அவருமே இறந்து போயிடுறாரு ஒரு வினோதமான நோயினால். அப்புறம் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பயப்பட ஆரம்பித்தாங்க. என்ன அப்படின்னா, த ஓட்சி த ஐஸ்மேன் இந்த மனுஷனை தொட்டு தூக்குன இவர் சம்மந்தப்பட்ட எல்லா மனிதர்களுமே மர்மமான முறையில் இந்த மாதிரி இறந்து போயிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறையவே பயப்பட ஆரம்பித்தாங்க.
அப்போ தான் ஒரு மனிதர் இருந்துட்டு, டேய் என்னடா பேசுகிறீங்க, அதில் அந்த மனுஷனை தூக்குனது நிறையா பேர்ரா, அதில் ஒவ்வொரு சிலர் இறக்குறது ஒரு சாதாரண தானே, ஒரு ஆக்சிடென்ட்னால இறக்கலாம், ஹார்ட் அட்டாக்னால இறக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா பேசிகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவர். ஏன் இப்போ நான் கூட தான் அந்த மனுஷனை தொட்டு தூக்கி தொல்பொருள் ஆராய்ச்சி செஞ்சேன், இப்போ நானும் இறந்தா போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிகிட்டு இருந்தவர் ஸ்க்லரோசிஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான நோயினால் அவருமே இறந்து போயிடுறாரு. த வாட்ஸி த ஐஸ்மேன், இந்த மனுஷன் உண்மையிலேயும் ஏதாவது சபிக்கப்பட்ட மனிதனா, இல்லை இந்த மனுஷன் ஒரு மந்திர தந்திரம் தெரிஞ்ச ஒரு மனுஷனா, இல்லை இந்த மனுஷன் உடம்புல ஏன் இந்த மாதிரி ப்ளஸ் சிம்பல்லையும் மைனஸ் சிம்பல்லையும் நிறைய இடங்களில் 61 இடங்களில் பச்சை குத்தி இருந்தது, இந்த மாதிரி பல மர்மங்கள் இருக்குது. அதெல்லாம் விடுங்க, நீங்கள் சொல்லுங்கள், இந்த மனுஷன் இறந்து போனது வெறும் பொருளிதானா, இல்லை அதே மனுஷன்